கடந்த 27/9/2025 அன்று கரூரில் நடந்த அந்த இஷ்யூ சம்பந்தமாக எங்களோட பொதுச் செயலாளர்கள் புசி ஆனந்த் அவர்கள் மேலும் சிடிஆர் நிர்மல்குமார் சார் அவர்கள் மீதும் காவல்துறை பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால அது சம்பந்தமாக இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆன்டிசிபேட்டரி பெயில் தாக்கல் பண்ணியிருக்கோம். அது இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம். கடந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை அது ஹியரிங்கில் வரும். அது என்னான்ட்டு வெள்ளிக்கிழமை பண்ணியாச்சு சார். இன்னைக்கு பண்ணியாச்சு. எங்க மேல போட்ட வழக்கு பொய் வழக்கு. அதனால எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் தாக்கல் பண்ணியிருக்கோம். அது நேற்று எங்க மாநில வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் அறிவலன் சார் நேற்று ஃபைல் பண்ண வந்தாங்க. அதுவும் இன்னைக்கு ஃபைல் ரெடி பண்ணிக்கிருக்காங்க. அதுவும் மேபி ஃப்ரைடே வந்துடும். நம்பர் ஆகல சார். ஃபைல் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு மேல வழக்கு போட்டாதானே சார் ஏபி ஃபைல் பண்ண முடியும். தலைவர் மேல எந்த ஒரு வழக்கும் போடல. அதனால ஏபி நாங்கள் ஃபைல் பண்ணல. நன்றிங்க சார். எப்படி இல்ல பொய்யான வழக்குன்றதை எப்படி சொல்றீங்க? 41 பேர் இறந்திருக்காங்க. கிரவுண்ட் செட்டிங் என்னன்னா அந்த ஆதாரங்கள் எதுவும் அடிப்படையில் அவங்க பொய்யான வழக்கு சொல்றீங்க சார். இதே திமுகவினர் சென்னையில் ஏர் ஷோ நடத்தினாங்க. அப்போ 5 பேர் டெத் ஆகிட்டாங்க. இதே கள்ளச்சார ஐசியில் 68 பேருக்கு மேலே செத்தாங்க. அங்கெல்லாம் நீங்கள் யார் யார் மேலே சார் பேர் போட்டீங்க? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது பண்ணுறீங்க? ரொம்ப தவறு சார். ஒன்னே ஒன்று தான் எல்லாரும் சொல்றது. நாங்கள் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புறோம். அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நன்றி, வணக்கம் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.